23வது அதிகாரம் 25வது வசனத்துல பிற்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 23வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த 23வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் அவனுடைய காரியங்கள் எவ்வளவாய் மாறினது என்று சொல்லி மிக மிக அற்புதமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு முன்பாக வாழ்ந்த எல்லா ராஜாக்கள் செய்த எல்லா கிரியைகளையும் அழித்தான். ஏன் அப்படின்னு சொன்ன, அந்த ஒரு அவ பெண் தானே, அவ சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா துணிகரமா இல்லை. ஒரு பெண்ணா இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அதை அப்படியே அவன் அங்கீகரித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததா, அவனை போல ஒத்த ராஜா எழும்பினதே இல்லையா, அவனுக்கு முன்னும் இருந்தது இல்லையா, அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையில மிகவும் கவனம் தேவை. அல்லேலூயா. எந்த விதமான வார்த்தை நம்ம பேசுறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் என்று சொன்னால், ஒரு பெண் நினைத்தால் என்று சொன்னால் ஒரு வீட்டை கட்டி எழுப்பவும் முடியும், தரைமட்டமாக இடித்து போடவும் முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரோடு கூட பேச விரும்புகிறார். நீங்க எல்லாரும் புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும். உங்கள் நிமித்தமாக உங்களுடைய வீடு கட்டப்படுகிற வீடாய் இருக்க வேண்டும். அதே தான் பேதுரு சொல்லும் பொழுது, பேதுரு 3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உங்களுடைய குடும்பத்துல இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? உங்களுடைய கணவர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? உங்களுடைய மாமியார் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? இன்றைக்கு இந்த வசனத்துல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய நடக்கையை பார்த்து என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நடக்கையை பார்த்து என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றையிலிருந்து அந்த வசனத்தின் மீது கரங்களை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.